என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குறிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்கடி என்னுடைய கிரிப்டோ ட்ரேடை பற்றி போட்டுருப்பேன். ஆக்சுவலாக கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறது என்னோடய சன் தான், நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வேறு ஏதோ ஒரு பிஸியான காரணத்தினால அது நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. அதனால் இந்த வாரம் கண்டென்ட்டுக்கு ஒரு கிரிப்டோ ட்ரேட் பற்றி போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். முதல்ல என்னுடைய அனாலிசிஸ் பற்றி சொல்லிடுறேன். நான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ சடனாக ஒரு 30,000லேருந்து 36,000 வரைக்கும் ஷூட் அப் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காரணம் யூஎஸில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க, அதனால் நிறைய ரீட்டைல் பீப்புள் உள்ளே வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உலகத்தில் எக்கானமிலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும்போது மக்கள் பணத்தை கோல்டில் போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கோல்டு இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் கரன்சி டிப்ரிசியேஷன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தில் இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கெலாம் வார் நடந்துருக்குது. சப்போஸ் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வார் வரப்போகுதுன்னு சொன்னால் உடனே என்னாகும், வாருக்காக நிறைய பணம் செலவாகும், கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க, நம்ம பொருட்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஏற்றுமதி பண்ணதில் பிரச்சனை வரும். அதெல்லாம் பொருளாதாரம் கொஞ்சம் அடி வாங்கும். அப்போ என்னாகும், நம்முடைய கரன்சியை அடி வாங்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்திய ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை நீங்கள் யூஎஸ் டாலராக மாற்றி வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மதிப்பு குறையாது. ஆனால் யூஎஸ் டாலராக மாற்ற முடியாது. இப்போது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சில வழிவகைகள் இருக்குது. பட் அந்த காலத்தில் நீங்கள் தலைகாணினாலும் உங்களால் உங்கள் இந்திய ரூபாய் உங்களால் யூஎஸ் டாலராக மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கோல்டாக வாங்கிடுவாங்க. ஏன்னா கோல்டு இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ட்ரேடட் கமோடிட்டி. அது யூஎஸ் டாலரில் தான் எப்பவுமே ட்ரேட் நடக்கும். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க கோல்டுனுடைய விலை ஏறிக்கினே இருக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க, எதனால் காலாகாலமாக தென்னிந்தியர்கள் கோல்டு மேலே ரொம்ப அதிகமான ஆர்வத்தோடு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ காரணம் இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் யுவர் கரன்சி டிப்ரிசியேஷன். இப்போது சமீபத்தில் என்ன நடக்குதுனாக்கா, கோல்டுக்கு பதில் கிரிப்டோலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கிரிப்டோ யூஎஸ் டாலரில் தான் ட்ரேட் நடக்குது. ஸோ எப்படி கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் டாலரில் ட்ரேட் நடக்குதோ, அதே போல் கிரிப்டோவும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் டாலரில் தான் ட்ரேட் நடக்குது. ஸோ அதனாலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தப்போ நிறைய பணம் இந்த கிரிப்டோவுக்கு வந்தது எங்கேருந்து வந்துருக்குதுன்னா, யுக்ரைன்லேருந்து ரஷ்யாவிலேருந்து தான் வந்துருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் அவங்க கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட போகுதுன்ட்டு பண்ணுறாங்க. ஸோ கோல்டு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு சேஃப் ஹெவன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய இந்த கிரிப்டோமை இப்போ ஒரு சேஃப் ஹெவன் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகின்னு வருது. ஸோ இது ஒரு காரணம். இருந்தாலும் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 36,000 வரைக்கும், இப்போ 36,700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டதுனால இங்கேருந்து அது இன்னும் பெருசாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு வாய்ப்பு தெரியல, இருக்காதுன்னு தான் தோணுது. இப்படியே மேலே போனாலும் அது ஒரு $45,000 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தோணுது. இப்போது என்னுடைய வியூ நான் புல்லிஷ் தான், பட் ஆனால் 45,000க்கு மேலே போகும்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறேன். வாங்க கம்ப்யூட்டருக்கு போகலாம். ஸோ இது என்னுடைய ட்ரேடிங் டெர்மினலு டெல்டா எக்ஸ்சேஞ்சு. ஸோ 29th டிசம்பர் எக்ஸ்பைரி எடுத்துருக்கிறேன். நான் ட்ரேட் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஏன்னா நான் இங்கிலீஷு தமிழ் 2 சேனல்லையும் போடணுன்றதுனால ட்ரேட் ஆல்ரெடி எடுத்துட்டேன். என்ன ட்ரேட் எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். நான் 35,000 காலை பை பண்ணியிருக்கிறேன், 40,000 கால் செல் பண்ணியிருக்கிறேன். 35,000 கால் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $4,000 பை பண்ணிக்கிறேன். 40,000 கால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2,000 செல் பண்ணியிருக்கிறேன். அப்போ $4,000 பை பண்ணியிருக்கிறோம், $2,000 செல் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் 4,000 அதுவும் 4,000. ஸோ நம்ம கையை விட்டு காசு கொடுக்கல. ஆக்சுவலாக கொஞ்சம் காசு கையை விட்டு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது எக்ஸாக்டாக 2,000 கிடையாது, அதோட கம்மி. அது சின்ன அமௌண்ட்டு தானே, அதை விட்டுருவோம். அப்போ ஒரு இது. இப்போது இந்த ட்ரேடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பர் பிரேக் ஈவன் $45,000 வரும். ஏன்னா $35,000 to $40,000 வரைக்கும் நமக்கு $5,000 நம்ம ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டில் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா $40,000 ஒரு லாஸுக்கு ஒரு ப்ராஃபிட் சரியாக போயிடும். 35,000 கால் பையும் 40,000 காலும் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஒரு லாஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா 2 கால் செல் பண்ணியிருக்கிறோம். நம்ம கையில் ஆல்ரெடி $5,000 ப்ராஃபிட் இருக்குதுன்றதுனால அது அப் டு $45,000 போகிற வரைக்கும் நமக்கு லாஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம புல்லிஷ் தானே, அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம்
கம்மியாக தானே காசை கலெக்ட் பண்ணி இதுக்கு நம்ம கையை விட்டு கொஞ்சம் காசு ஒரு $300 கொடுத்துருக்குறோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 30,000 புட்டு ஒன்று செல் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு $550 பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து என்னோடய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இது 40,000 போய் நின்றுதுன்னு வச்சுங்களேன். நம்ம 35,000 கால் வந்து $5,000 இருக்கும் பை. அது $5,000 நமக்கு வந்துடும். 40,000 கால் ஜீரோவுக்கு போய்டும், 30,000 புட்டும் ஜீரோவுக்கு போய்டும். ஸோ தட் இஸ் வென் யூ கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். 35,000 to 40,000 நல்ல ப்ராஃபிட் இருக்கும். 40,000 மேலே போச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் குறையும். 45,000 மேலே போச்சுன்னா கொஞ்சம் லாஸ் வரும். அதே நேரத்தில் கீழே இறங்கி வரும்போது 30,000 கீழே போனால் ஒரு 30,000 புட்டு ப்ராப்ளத்துக்கு வரும். அப்படி ஏதாவது வந்ததுனால் அதுக்கு நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அலாங் த வே நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நவம்பர் 10 நான் எடுத்துருக்கிறது டிசம்பர் 30. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்ட்டு. இந்த ட்ரேடு சரியாக போச்சுனாலும் தப்பாக போச்சுன்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ மேபி as and when required நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.